பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை சங்கீதம் 136 அதிகாரம் 21 வசனம். Psalm chapter 136 verse 21. தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. He gave land as an inheritance because his mercy endures forever. நம்மளுடைய தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை நம்ம என்ன செய்ய வேண்டும்? துதிக்க வேண்டும். ஏசப்பா நம்முடைய தேசத்திற்கு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். பல வருடங்களுக்கு முன்பதாக நம்ம சுதந்திரம் அடைந்துட்டோம், அப்படிதானே? இன்னைக்கு ஏசப்பா நம்மளுடைய தேசத்தை ஆசீர்வதித்திருக்கிறார். நமக்கு ஒரு விடுதலையோட ஒவ்வொரு காரியங்களும் செய்ய ஏசப்பா நம்மளுக்கு கிருபை தந்திருக்கிறார், அப்படிதானே? இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஏதோ ஒரு காரியத்துல நீங்க அடிமைத்தனத்துல நீங்க இருந்தாலும் கூட ஏசப்பா கிட்ட கேளுங்க. ஏசப்பா உங்களுக்கு அந்த அடிமைத்தனத்துல இருந்து ஒரு விடுதலையை கொடுத்து உங்களுக்கு ஏசப்பா தேசத்தில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்து உங்களை அவர் சந்தோஷமாக வாழ வைப்பார். ஏசப்பா நம்மளுடைய தேசத்திற்கு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். ஏசப்பா உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்க எந்த ஒரு பாவ போராட்டத்துக்குள்ளே நீங்க சிக்கி கொள்ள கூடாது, அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஏசப்பா உங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுத்து உங்களுக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். இந்த நாள்ல நீங்க ஏசப்பா கிட்ட கேளுங்க. ஏசப்பா உங்களுடைய பரிசுத்த இரத்தத்தினால என்னை கழுவுங்கப்பா, எனக்கு கிருபை தாங்கப்பா, எனக்கு விடுதலை கொடுங்கப்பான்னு சொல்லி நீங்க கேளுங்க. நிச்சயம் ஏசப்பா உங்களுக்கு உதவி செய்வார். நம்ம எல்லாரும் செபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஏசப்பா எங்களுடைய தேசத்தை நீங்க ஆசீர்வாதமாக கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீங்க பிள்ளைங்களோட கூட இருந்து ஆண்டவர் ஏசப்பா எல்லா காரியங்களையும் ஆண்டவர் ஏசப்பா நீங்க பிள்ளைங்களை வழி நடத்துங்க. எல்லா பிரச்சனைகள் அடிமைத்தனங்கள்ல இருந்து பிள்ளைங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுங்கப்பா. பிள்ளைங்களை ஆண்டவர் ஏசப்பா நீங்க நேர்த்தியான பாதையில வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். நம்முடைய தேசத்தை சுதந்திரமாக கொடுத்த கர்த்தருக்கு நம்ம நன்றி செலுத்த வேண்டும். அவரை துதித்துக் கொண்டே இருங்க. அவர் நல்லவர். நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையிலையும் அநேக காரியங்கள்ல ஏசப்பா உங்களுக்கு ஆசீர்வாதங்களை தருவார். நம்முடைய தேசத்தை ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறார். உங்களையும் அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.